அந்த பிரதீப் ஆண்டனி என்னங்க தப்பு பண்ணாரு? நீங்களா ஒரு ஃபேக் அலிகேஷன கிரியேட் பண்ணி, அந்த ஆள ரெட் கார்ட குடுத்து வெளில அனுப்பிச்சீங்க. அதெல்லாம் கூட போயிட்டு போது. போட்டோ வைக்கிறீங்க. இந்த வீட்ல இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிற மாரி. என்ன இந்த கேம்லயே சேர்த்துக்காதீங்க, நான் ஓடுறேன்டா அப்படிங்கிற மாரி பயந்து ஓடுன பவாச்சலதுரைக்கெல்லாம் போட்டோ வச்சிருக்கீங்க. அதுல பிரதீப் ஆண்டனி கொஞ்சோண்டு இடம் கூடவா இல்ல? போட்டோ வைக்க கூட அளவு இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல வன்மத்த காட்டுனாங்க அப்படின்னா, இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு புரியல. இதையே ஆல்ரெடி ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எபிசோட்ல சில சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி சொல்றேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். சோ இப்ப சம்பவங்களுக்குள்ள போயிடலாம். முதல்ல எடுத்த உடனே கெஸ்டா அனன்யா உள்ள வராங்க ஸ்டோர் ரூம் வழியா. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள வந்து இவங்க தான் எல்லாரும் எழுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்த உடனே அர்ச்சனா மாயாக்கு ரொம்ப சந்தோஷம். மாயாக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஆள் தான்ப்பா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சு எல்லாரையும் வரவேற்று ஒரு பாட்டை போட்டு ஜாலியா ஆடுறாங்க. அனன்யா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்பா நான் போகும்போது யார்கிட்டயும் பேசாம போயிட்டேன், அதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், அதனால இங்க நான் எல்லார்கிட்டயும் பேசிடுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைனலிஸ்ட் ஆயிட்டீங்க, அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இதுக்கு மேல ஜாலியா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சாங்க. இதுல காமெடி என்ன அப்படின்னா, அனன்யா வந்ததுல இருந்து ஃபுல்லாவே மாயா குரூப் கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அதனால விஷ்ணு, மணி, தினேஷ்லாம் லைட்டா இந்த இடத்துல டென்ஷன் ஆயிருப்பாங்க. எஸ்பெஷலி விஷ்ணுலாம், டேய் மச்சான் நம்மலாம் ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டோம் போல, வரவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். மணி ஆக்சுவலி ரொம்ப கிளியரா இருக்காரு அவரோட பாயிண்ட்ல. இத மட்டும் அவர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா மேபி அவருக்கு செம சான்ஸ் இருக்கு டைட்டில் வின்னிங் கூட. பட் இப்பதான் எல்லாத்தையும் காமிக்கிறாப்ல. இந்த பாருடா, எனத்தோட தான் சேரும், அவங்க எல்லாம் அப்படிதான், கேங் இல்லன்னு சொல்லுவாங்க, ஆனா கேங் தான், ஆனா அதை நம்ம சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டாங்கடா, அப்படிதான் இருப்பாங்க, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கலாச்சு தள்ளிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு மாயாவுடைய தன்னிலை விளக்கம். நேத்து வந்து மணி, தினேஷ், விஷ்ணு 3 பேருமே மாயாவை பொளந்து கட்டிட்டாங்க அந்த டாஸ்க்ல. மாயாவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான், எலிமினேஷன் கேம் தான் விளையாடுறா, அவ ஒரு கேவலமான கேம் தான் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. மாயா இந்த இடத்துல, அவங்க சொன்னதெல்லாம் சும்மாங்க, நான் வந்து வேற கேம் விளையாண்டேங்க, அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா இருந்தது, நான் வேற ஒரு பயங்கரமான கேம் விளையாடி இருக்கேன், அதை வெளியில வந்த உடனே நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க என்ன கேம் விளையாண்டாங்களோ அதுதான் அந்த இடத்துல மணி, தினேஷ், விஷ்ணு எல்லாம் புட்டு புட்டு வச்சாங்க. அவங்களால இந்த இடத்துல பேச முடியாத விஷயம் இந்த ரெட் கார்டு இஷ்யூ மட்டும் தான். அதையுமே இந்த இடத்துல 2-3 இடத்துல விஷ்ணு மென்ஷன் பண்ணாப்ல. ஆனா மாயா இந்த இடத்துல அதெல்லாம் நான் பண்ணலீங்க, நான் வேற ஒரு கேம் விளையாண்டேங்க, நான் என்டர்டெயின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ஆள் உள்ள அமிச்சாங்க, அதாவது அக்ஷயா. நான் வரும்போதே பயங்கரமா என்ட்ரி கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி உள்ள அமிச்சாங்க. அக்ஷயா வந்த உடனே மாயா செம சந்தோஷம், ஆஹா வந்துட்டாடா நமக்கு இன்னொரு ஆளு, மாயா ஸ்குவாட் திரும்பவும் சேருதுடா, இவனுக்கு எல்லாத்தையும் வச்சு சேரண்டா அப்படிங்கிற மாதிரி செம சந்தோஷம் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் விஷ்ணு அக்ஷயா பார்த்த உடனே, ஐயா பிக் பாஸ் உனக்கு என்னையா பாவம் பண்ண, எங்க சைடு யாராவது ஒருத்தர் அனுப்பு, வரதெல்லாம் அவங்க ஆளுங்களா இருந்தா நான் என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேட்டாப்ல. அக்ஷயாவும் பார்த்த உடனே, விஷ்ணு என்ன மறைஞ்சு ஒளியறீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை கலாகிது அந்த பொண்ணு. வெளில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை வெளில அமிச்சது விஷ்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கு. 2-3 இடத்துல கொக்கோ மில்க் எல்லாம் கொடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டாரு. இல்ல அப்படின்லாம் சொல்லல, ஆனா அந்த பொண்ணு வெளில போனதுக்கு முக்கியமான காரணம் மாயா கூட இருந்தது, மேனிபுலேட் ஆகி உள்ளே இருந்தது. அது அந்த பொண்ணுக்கு புரியல போல. இது எல்லாத்தோட ஹைலைட் என்ன அப்படின்னா, லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு பயங்கரமா மாயாக்கு சொம்படிச்சுது. மாயா நீங்க தான் கிரேட், உங்கள மாதிரி ஒரு பிளேயர் இந்த உலகத்திலே கிடையாது, இந்த பிக் பாஸ் சீசன்ல அதிகமா அடி வாங்கி ஒரு பொண்ணா நின்னு பவுன்ஸ் பேக் பண்ணி பயங்கரமா என்டர்டெயின் பண்ணி எல்லா கேரக்டர்ஸும் புல் ஆஃப் பண்ணீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த மாதிரி சொம்படிச்சு வர காசுல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது உடம்புல ஒட்டுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இதே வார்த்தையை நான் விஜய் வர்மாவுக்கு யூஸ் பண்ணேன், பட் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல. இன்னைக்கு எபிசோட்ல அதாவது லைவ்ல ஒரு இடத்துல தினேஷ் கிளியரா சொல்லிருப்பாப்ல, வரதுங்க எல்லாம் பணக்கார ஆளுங்கப்பா, அவங்க கூட தான் சேருவாங்க, யாராவது 2-3 பேர் ஏழைங்களா அனுப்புங்க, அப்பதான் எங்க கூட சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் மென்ஷன் பண்ணாரு லைவ்ல. பட் எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த பிக் பாஸ் சீசன்ல எலிட்டா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் கிடைக்குது. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு புரியல. இதுக்கப்புறம் அக்ஷயா பொண்ணு திரும்ப விஷ்ணு கிட்ட வரும். விஷ்ணு புரிஞ்சுக்கிட்டாப்ல, என்ன எதுவும் செஞ்சிட போற, ஏற்கனவே நீ நடந்தும் சண்டை வேற போட்டிருக்கோம், இந்த 5 ஸ்டார் இருக்கு நல்லா சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு தரேன், ஆளை விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி கண்ணத்துக்கு கிள்ளி அமுச்சு வச்சிட்டாப்ல. அக்ஷயா பொண்ணு இந்த இடத்துல இருங்க வர, நீங்க நிறைய பேசிட்டீங்க, உங்களை நான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தது. விஷ்ணு உடனே அம்மா போயிட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மணி கேப்பாப்ல, எதுக்குடா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இப்படி பம்புற அப்படின்னு கேட்க, இல்லடா ஏதா எக்கு தப்பா சொல்லி நம்ம மனசை கெடுத்துட்டானா என்ன பண்றது, இப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கேன் அதனால தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மணி, தினேஷ், விஷ்ணு 3 பேருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. லைவ்ல நிறைய இடத்துல இவங்க பண்ண ஃபன் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே வினுஷா உள்ள வந்துட்டாங்க. சோ வினுஷா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல விஷ்ணு எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு இதே எபிசோட்ல போட்டாங்களே, வினுஷா வந்து மாயாவை நோஸ் கட் பண்ணிருப்பாங்க, அதை ஏன் எபிசோட்ல போடல அப்படின்னு தெரியல. அதை நான் அந்த இடம் வரும்போது சொல்றேன். முதல்ல இந்த இடத்துல விஷ்ணு அண்ட் மணி இவங்க 2 பேர்த்த பார்த்து அந்த முயல் கேம் வேற லெவல்ரா, சாமையா விளையாண்டீங்க, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணதெல்லாம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாராட்டி சொல்ல, விஷ்ணுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்பா சூப்பர், அப்ப அது பயங்கரமா போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப
ரொம்ப என்ஜாய் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் தான் வினிஷா அர்ச்சனாவை கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலா இந்த கான்வர்சேஷனை பத்தி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். இப்போதைக்கு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். வினிஷாவோட பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். நீ வீட்டுக்குள்ள வந்தப்பவே நிக்சன் கிட்ட கேள்வி கேட்ட அந்த பிளாஸ்மா டிவில போட்டப்போ கரெக்ட். ஆனா அந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் அவனை நீயே கன்சோல் பண்ணிட்ட. எடுத்து பேசுறது அப்படின்னா அந்த இடத்துல பயங்கரமா ஸ்ட்ராங்கா பேசியிருக்கணும். பரவாயில்ல, பாதியில பேசிட்டு அதுக்கப்புறம் அவனை கன்சோல் கூட பண்ணிட்டான். ஆனா திரும்பவும் ஒரு இடத்துல உனக்கு வேணுங்கிறப்ப மட்டும் அந்த இஷ்யூவை எடுத்து நிக்சனை வெறுப்பேத்தி அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுல நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அர்ச்சனாவும் அவங்க தரப்புக்கு, இந்த பாருமா, நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ முதல்ல அந்த பிளாஸ்மா டிவில போட்டப்ப நான் அவனை கேள்வி கேட்டேன். இன்ஃபேக்ட் நான் தான் கேமரா முன்னாடி அவனை மன்னிப்பு கேட்கவே சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப பயந்துட்டான் அப்படிங்கறதுனாலதான் அவனை கன்சோல் பண்ண. அது தப்பு தான். ரெண்டாவது டைம் உன்னோட பேர் எடுத்தப்ப நிக்சன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். அந்த வாரம் எனக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆச்சு. நிக்சனை வெறுப்பேத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் அதை பண்ணேன். நான் அதை பண்ணிருக்க கூடாது. நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆனா அன்னைக்கு கூட விஷ்ணு தான் முதல்ல உன்னுடைய பேர் எடுத்தாப்ல. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள வந்தேன். அவ்வளவுதான் நான் பண்ண விஷயம். ஆனா அதை நான் உணர்ந்துட்டேன் தப்பு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வினிஷாவும் இந்த இடத்துல ஓகே நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா சரி. ஆனா அவன் தப்ப உணரவே இல்ல. அதனாலதான் எனக்கு அவன் மேல இன்னமும் கோவம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைமே நீ நல்லா கேட்ட இல்லையா, அதை ப்ரொலாங் பண்ணி அவனை அப்படியே மன்னிப்பு கேட்க வச்சிருந்தான் அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும். பட் அதை விட்டுட்டு அவனை கன்சோல் பண்ற மாதிரி போயிட்டேன். அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் சொன்னாங்க. சோ வினிஷா சொன்னதுக்கு அப்புறம் அர்ச்சனாக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. சரிமா, நான் தப்பு பண்ணிட்டு அவனை அப்பவே ஸ்ட்ராங்கா சாரி கேட்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல தெளிவா உட்காந்துட்டாங்க. இவ்வளவுதான் இந்த கான்வர்சேஷன்ல நடந்த விஷயம். ரெண்டு பேர் பக்கமே இந்த இடத்துல சரி தப்பு அப்படிங்கிறது இருக்கு. மியூச்சுவலா அவங்களே பேசி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தினேஷ் கேப்பாப்ல, ஏமா வினிஷா வெளியில தம்பி பேசினாப்லையா அப்படின்னு கேட்க, பேசினா பட் நான் தான் வீட்டுக்குள்ள வா எல்லாத்தையும் பேசிக்கலாம், கேமரா முன்னாடி தானே எல்லாத்தையும் சொன்னேன், கேமரா முன்னாடி எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வர சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிக்சன் உள்ள வந்தார் அப்படின்னா வச்சு செஞ்சிருவாங்க போல. ஏன்னா இவங்க தெளிவான ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அர்ச்சனாவை மட்டும் தான் இவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி எபிசோட்ல காமிச்சாங்க. லைவ்ல மாயாவையும் ஒரு இடத்துல பயங்கரமா நோஸ் கட் பண்ணாங்க. மாயா, அனன்யா, அக்ஷயா இவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது மாயா வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசணும்னா பேசுங்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நிறைய பேசணும் ஆனா வெளியில வந்து பேசிக்கிறேன், இங்க நான் பேச முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா உள்ள பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க போல. ஏன்னா வினிஷா வீட்டுக்குள்ள வரும்போது மட்டும் வெளி உலக விஷயங்களை உள்ள பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்காங்க. ஆனா முன்னாடி அக்ஷயா, அனன்யா வந்து என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த இடத்துல வினிஷா, சரிமா நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், அதெல்லாம் நான் வெளில வந்து பேசிக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்க, நீங்க பயங்கரமான பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் வெளில பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்ல, மாயா உடனே ஏதாவது பண்ணியிருந்தா சாரிமா அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு படுத்துட்டாங்க. ஏதாவது பேசினா மாட்டிப்பாங்க அப்படின்னு தெரியும், அதனால சைலண்ட் ஆயிட்டாங்க. பட் இதை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து, இந்த வீட்டுல இத்தனை நாள் நீங்க இருந்திருக்கீங்க, உங்களோட ஒரு எமோஷனையும் நாங்க படமா போட்டு காமிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்மேன் மாதிரி ஒரு ஆளை வச்சு ஒரு லெட்டர் எல்லாம் கொடுத்தாப்ல. முதல்ல வந்து இந்த வீட்டுல விதிமீறல் எல்லாம் யார் யார் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு குறும்படம் மாதிரி போட்டு காமிச்சாரு. இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஒரு எச்சத்தனமான வேலை பார்த்தாப்ல. இப்ப வரைக்கும் விசித்ராவை தான் விதிமீறல் விசித்ரா அப்படிங்கிற லெவலுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விசித்ரா விதிமீறல் பண்ணிருக்காங்க. பிரதீப் வந்து அந்த வீடை விட்டு மாறி வந்தார் இல்லையா, அதெல்லாம் காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் பிரதீப் யாவது இதுல காமிச்சாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அவர் காமிச்சதே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாருக்கும் பேனர் வச்சிருப்பாங்க, பிரதீப்போட போட்டோ மட்டும் அதுல இருந்திருக்காது. நல்ல வேலை, அவர் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த சில விஷயங்கள்லாம் உள்ள வந்துருச்சு. ஆனா விதிமீறல் பண்ணதுல எல்லாருடைய பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. மாயாவும் புதியமா மைக் போடாம சுத்திட்டு இருந்தது, பாத்ரூம் குள்ள போயிட்டு ஐஷு கிட்ட மைக் போடாம பேசினது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் குள்ள போய் பேசினது, அப்புறம் மைக்க போடு அப்படின்னு பிக் பாஸ் 3 வாட்டி கத்தினார் இல்லையா, அதெல்லாம் ஏன் போடல? மாயா தப்பு பண்ணா மட்டும் ஏன் காமிக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு புரியல. இதெல்லாம் பாக்குறவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சுத்தமா புரியல. மாயா பண்ற தப்பு மட்டும் அப்படியே மறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்த எல்லாரும் விதிமீறல் பண்ணது அப்படியே போட்டாங்க. ஆனா இதுல பிரதீப் அந்த இடத்துல கெத்தா பண்ண 2-3 இன்சிடென்ட்ஸை காமிச்சாங்க, அது நல்லா தான் இருந்தது. அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஆக்ஷன் பிலிம் காட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் சண்டை போட்டாங்க அப்படிங்கறத காமிச்சாங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல சில விஷயம்லாம் நல்லா தான் இருந்தது. பிரதீப் வந்து விஜயவர்மா தூக்கி போட்டார் இல்லையா, அதை காமிச்சாங்க. அப்புறம் வந்து மாயா வந்து நிக்சனை போட்டு உடைச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஓட்டு டாஸ்க்ல, அதையும் காமிச்சாங்க. சோ இந்த மாதிரி எல்லாரும் ஃபைட் பண்ணதையும் காமிச்சாங்க. நிக்சன் அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேர் சண்டை போட்டாங்க இல்லையா, சொருவிருவா அப்படின்னு சொன்னாரு, அதையும் காமிச்சாங்க. இந்த சண்டை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க, இந்த கதையில விஷ்ணு தான் ஹீரோ போலியா, எல்லாரும் கூட சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபன்னா பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் இந்த இடத்துல தினேஷ் ஒரு விஷயம் சொல்லுவாப்ல, எனக்கு என்னமோ அர்ச்சனா பொண்ணு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிக்சனோட இஷ்யூல அந்த பொண்ணு அவ்வளவு அக்ரெசிவா பேசியிருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னாரு. ஆக்சுவலா இவர் இந்த இடத்துல சொன்னது ஓகே, அர்ச்சனாவை தாக்கி பேசுற மாதிரி தான் பேசினாரு. இதுக்கு முன்னாடி மாயாவை பத்தியும் பேசியிருப்பாரு, அதை மட்டும் எடிட் பண்ணிட்டாங்க. மாயாவை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, விஷ்ணு வந்து தன்னை யாரும் நெருங்க கூடாது அப்படிங்கறதுனால கோவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சு ஆடினாப்ல. அதே விஷயத்தை தான் மாயாவும் வச்சு ஆடி இருக்காங்க. பட் அதை அவ சொல்லவே இல்ல, அவ ஏமாத்திட்டே இருந்திருக்கா, நம்மளாலதான் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அதையும் சொன்னாப்ல. அதை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனாவை பத்தி பேசுறதை மட்டும் போட்டாங்க. அர்ச்சனா வந்து நிக்சனோட இஷ்யூல வேணும்ட்டே தான் உள்ள புந்து வெறுப்பேத்தி இருக்கா, அவ்வளவு கோவமா அவ சொல்ல வேண்டிய
வேண்டிய விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சோ இத பத்தி இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வினிஷா கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது அர்ச்சனா டக்குன்னு வந்து இவங்க வச்சிருந்ததை எடுக்கும்போது விஷ்ணு வந்து பழையபடி அந்த விஜயவர்மா சொன்னார் இல்லையா, விஷ்ணு புஷ்ணு புஷ்ணு அப்படின்ட்டு, அதை சொன்ன உடனே விஷ்ணு சொல்லிட்டாப்ல, ஏமா அப்படி சொல்லாதம்மா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன், உங்களை முதல்ல சொன்னவரை போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அர்ச்சனா பொண்ணு சொல்ல தினேஷ் காண்டாயிட்டாப்ல. விஷ்ணு கூட தான் உன்னை ஒரு வாட்டி தொட்டா சிரிங்க அப்படின்னு சொன்னாரு, அதை நான் இப்ப சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ப்ரோ நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, அவர்கிட்ட தானே போனேன், அவரை கேட்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட, ஏமா நீ அவன் அப்படி சொல்றவன் சொல்லாத அப்படின்னு சொல்றான், திரும்ப வந்து அப்படி சொல்லிட்டே இருந்தா அப்படின்னா கடுப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இவரு கேட்க, அந்த பொண்ணு திரும்ப இவர்கிட்ட சண்டை வர, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வழக்கம் போல முட்டிக்கிச்சு. தினேஷ் தெளிவா இருக்காரு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது சொன்னா அப்படின்னா நான் கிழிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இவரு அர்ச்சனா பக்கம் வன்மத்தை கக்கறாப்ல. ஆக்சுவலி இவருக்கு இந்த கேம்ல எல்லாரும் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறது வீடியோ எல்லாம் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய எல்லாரையும் கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து இருக்காப்ல. அர்ச்சனா இந்த இடத்துல எதுக்காக அவர் என் மேல இவ்வளவு காண்டாகிறாரு அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மாயா வந்து சமாதானப்படுத்தினாங்க. மாயாக்கு தான் வேலை, எங்கேயாவது சண்டை நடந்தது அப்படின்னா அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ஷயா மாயா கூட தனியா உட்காந்து, எனக்கு தெரிஞ்ச விஷ்ணுலாம் வேற லெவல்ல ஒரு மொக்கையான கேம் விளையாடி இருக்காரு, நான் நினைச்சேன் அப்படின்னா இந்த கேம்ல அவரை செதைச்சு விட்டுரும் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த பொண்ணு பேசுது. விஷ்ணு பக்கத்துல இந்த பொண்ணால நின்னு கூட பேச முடியாது, அதான் உண்மை. ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு டைலாக் பேசுது. இந்த பொண்ணு வெளில போனதுக்கு காரணமே ஒண்ணுமே பண்ணாம உள்ள இருந்ததுதான். அது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் மாயா வேற டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணல அப்படின்னா விஷ்ணு எல்லாம் உள்ளே இருந்திருக்க மாட்டான், அவனுக்கு ஓட்டிங்கே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னா மக்கள் ஓட்டு படி மட்டும் இந்த கேம் போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணல அப்படின்னாலும் விஷ்ணு உள்ள இருந்திருப்பாரு. ஏன்னா போன வாரம் வரைக்கும் விஷ்ணுக்கு இருந்த ஓட்டிங் அவ்வளவு அதிகமா இருந்தது, மாயா தான் லீஸ்டா இருந்தாங்க. பட் அது மாயாக்கு புரியல. டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாம இருந்து மக்கள் ஓட்டுப்படி தான் ஆட்களை வெளில அனுப்புறாங்க அப்படின்னா விஷ்ணு இன்னமும் உள்ளதா இருந்திருப்பாரு. அது மாயாக்கு புரியல போல. இத பத்தில அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விஷ்ணு கேட்டுட்டு வருவாரு. பட் இதுகிட்ட போயிட்டு நம்ம என்னத்த பேசுறது அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வேற மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயவர்மா வெளில போறாராம். இதுக்கு மேல அந்த பர்ஜி மூட்டை குடோன்ல இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிட்டாப்ல. சோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு யார் யாரெல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் கூட விஷ்ணு, மணி, தினேஷ், அர்ச்சனா இவங்க சைடு பேசுறதுக்கு தரமான ஆட்கள் யாரும் உள்ள வரல. நாளைக்கு கண்டிப்பா பூர்ணிமா, நிக்சன் எல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி கோல் சுரேஷ், ரவீனா உள்ள அமிச்சாங்க அப்படின்னா கேமோட டைமென்ஷன் இருக்கிற ஒரு 2 நாள்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு ஓட்டிங் போல் கண்டக்ட் பண்ணிருந்தோம். ஒருவேளை பிரதீப் இந்த கேம்ல இப்ப இருந்திருந்தா யாரு டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு அந்த ஓட்டிங்க நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 70% பேர் இன்னமும் பிரதீப் ஆண்டனிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் பிரதீப் ஆண்டனியோட இம்பாக்ட். ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஆளுடைய போட்டோவை அந்த பேனர்ல வைக்காம விட்டுருக்காங்க. 30 நாளைக்கு முன்னாடியே இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு நாள் இந்த கேம் இவ்வளவு தூரம் சஸ்டைன் ஆகி வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இவங்க எல்லாருமே பிரதீப் ஆண்டனியை வச்சுதான் கேம் நகர்த்திட்டே வந்திருக்காங்க. 50வது நாள் பிரதீப் ஆண்டனி உள்ள வருவாரா, கெஸ்டா வரும்போது அவரை உள்ள விடுவீங்களா, அட்லீஸ்ட் பினாலே வீக்காவது அவரை உள்ள கூட்டிட்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் அதை பண்ண மாட்டாங்க போல. என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமே. சோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள். இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். போற பக்கம் ஒரு லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.